உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இன்றும் கூட நாம் சாப்பிடுகிற சாப்பாடு, நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டை பற்றி கொஞ்சம் கவனிக்கலாம். தேவன் நமக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறார். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு அதாவது ஒரு மன்னா ஒன்று கொடுத்தாதான் இவங்க பிழைப்பாங்கன்னு சொல்லி வனாந்தரத்தில் வரும்போது மன்னா, தூதர்களுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அப்படின்னு வருது. அப்போ தூதர்களுக்கு சாப்பிட்ற அந்த அப்பம் அதான் மன்னா, அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷமாக அவங்க வனாந்தரத்தில் அலைஞ்ச போது கொடுத்துருக்குறாரு. ஆனால் பொதுவாக இப்போ நீங்கள் பைபிள் அங்கங்கே வாசிக்கிற பார்த்தீங்கன்னா, கோதுமையும் பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான தேசம்னு சொல்லி கோதுமையும் வார்கோதுமையும், அப்புறம் அங்கே விளைஞ்ச அந்த பொருள்களெல்லாம் நீங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் அற்புதமான காரியங்களை சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் உபாகமத்தில் சில வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகமம் 8வது அதிகாரத்தில், உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலுமிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டியெடுக்கத்தக்க மலைகளும் உள்ள இதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். சாப்பிட்ற ஐட்டங்கள் பற்றி, கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை தோட்டங்களும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரம் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டியெடுக்கப்பட்டத்தக்க மலைகளும் உள்ள தேசம். இது சாப்பிட்றது. தேசம் எப்படியா? உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். யாத்ராகமம் 3வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லும்போது, நான் இவர்கள் எல்லாரையும் பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படி சொல்லிக்கிட்டு வர்றார். இங்கே என்ன சாப்பிட்றாங்கன்னு போட்டிருக்கு. கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, அத்தி மரம், மாதுளஞ்செடி, ஒலிவ மரம், எண்ணெய். சரி, இதெல்லாம் இருக்குது. அப்போ நல்ல சாப்பாடு. இந்த சாப்பாடு கூட அதுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதேன் தோட்டத்தில் இருந்தப்போ மட்டும்தான் சாப்பாட்டுக்காக வேலை செய்கிறத பற்றி சொல்லலை. ஆனால் என்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சானோ அப்புறமே அவன் நெற்றி வேர்வை சிந்திதான் அவன் சாப்பிடணுங்கிறது ஆகிப்போச்சு. அதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்காக நெற்றி வேர்வை சிந்ததெல்லாம் இல்லை. ஏன் நெற்றி வேர்வை சிந்ததே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் அவனை வச்சு அது எதெல்லாம் கீழ்ப்படுத்தணுமோ அதெல்லாம் கீழ்ப்படுத்தி, எதெல்லாம் பண்படுத்தணுமோ அதெல்லாம் பண்படுத்தி,
பூமியை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்துருந்தார். ஹீ இஸ் எ கிங். ஆதாம் வந்து ஒரு ராஜா. சகல சிருஷ்டிப்புகளையும், சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை அதில் சேர்க்குறமா இல்லையாங்கிறது வேறு. ஆனால் தண்ணீரில் நீந்துகிற ஜீவராசிகள், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள், அங்கே காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊர்வன எல்லாவற்றையும், அப்புறம் அங்கே நல்ல பயிர் வகைகள், தன் தன் விதையை தண்ணிலே உடைய கனிகளை உடைய மரங்கள், இது எல்லாவற்றையும் இவனுடைய ஆளுகையின் கீழே, இவனுடைய நன்மைக்காக, இவனுடைய வாழ்க்கை தேவைகளை சந்திப்பதற்காக வைக்கிறார். நல்ல ஒரு நதி, அது 4 ஆறுகளாக பிரிந்து ஓடுகிறது. அந்த 4 ஆறுகளும் போகிற இடங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான இடங்கள் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. இப்போ நம்ம விசேஷமாக சாப்பாட்டுக்கு வந்துடலாம். இந்த சாப்பாடு எப்படி? ஆதாம் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலேயே அவனை சிருஷ்டித்து பூமியை ஆண்டு கொள்ள வச்சு எவ்வளவு நாள் கழித்து அவன் அந்த பழத்தை சாப்பிட்டான்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியான வேலையில் கர்த்தர் வர்றாரு, அவனோட ஆளாவளாவி பேசி கொண்டு இருக்கிறாரு. அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இவன் என்றைக்கு அந்த பழம் தின்னானோ அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அது வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த பழத்தை தின்னவுடனே மாம்ச கண்ணு திறந்துருச்சு, ஆவிக்குரிய கண்கள் மூடிக்கொண்டன. இப்போ கர்த்தர் வர்றாரு, அவருடைய சத்தத்தை கேட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு, அப்புறம் வெக்கமாக இருக்குதுன்னு சொல்லி அத்தியலை எடுத்து தச்சு அவனுக்கு வஸ்திரத்தை உண்டு பண்ணான்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ நம்ம இவ்வளவு பாவங்களுக்கும் இவ்வளவு கேடுகளுக்கும் காரணம் என்னன்னு நீங்கள் தேடுனீங்கன்னா, என்னத்தையே ஒன்று சாப்பிட்டானா? என்னத்தையே ஒன்று சாப்பிட்டான். அதை சாப்பிட்டா செத்து போயிடுவடா, நரகம் போயிடுவ, பிசாசுக்கு அடிமையாயிருவ, பாவத்துக்கு அடிமையாயிருவ அப்படின்னு கர்த்தர் சொல்லலேன்னு நிறைய பேர் நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை அப்படின்னு எழுதியிருக்க. அப்படின்னா ஆதாம் வந்து விவரம் தெரியாமல் கேனத்தனமாக ஒன்று தின்னுபிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கலை. அவன் எல்லா விவரமும் தெரிஞ்சு, இந்த சாத்தான் அவன் முதல்ல லூசிஃபராக இருந்து தேவனுக்கு விரோதமாக கிளம்பி தேவனை தள்ளி விட்டு அவருடைய சிங்காசனத்தில் உட்காரணும்னு நினச்சி கடைசிக்கு அவனை தள்ளி விட்டதுனால அவன் இன்றைக்கி பூமியில் அந்தகாரமாக கிடக்கிறான். அவன் பூமியில் தள்ளப்பட்ட அந்தகாரம் இருந்தது பூமியில். அப்புறம் கர்த்தர் வந்து வெளிச்சம் கடவுள்னு வெளிச்சம் உண்டாக்கி இருளையும் வெளிச்சத்தையும் வேற பிரித்தாருன்னு பார்க்குறீங்க. அப்போ பூமியில் அப்படி தான் பிசாசு வந்தான். நல்ல மேன்மையான அந்தஸ்தில் இருந்த ஒரு தூதனாக இருந்தவன் இப்போ பூமியில் தள்ளப்பட்டவனாக அந்தகாரமாக வந்திருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவனுடைய ஆலோசனையில் செஞ்ச விஷயந்தான் அது. கர்த்தர் சொன்னார், அந்த பழத்தை தின்னாத, உனக்கு ஏகப்பட்ட சாப்பாடு ஐட்டங்களை வச்சுருக்கேன், பூமி இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்க எல்லா மரங்கள்லேருந்து நீ கனிகளை புசித்து சாப்பிடலாம், ஆனால் அந்த மரத்தோடைய கனியை மட்டும் தின்னாத. ஏன்னா கரெக்டாக அதை போய் தின்றான். அப்போ இது தின்றதுக்கு முன்னாடி அவன் கேனத்தனமாக சாப்பிட்டானா அப்படின்னு விவரம் இல்லாமல் என்ன நடக்கும்னு தெரியாமல் அவன் போய் சாப்பிட்டாங்க அப்படின்னு பைபிள் வாசிக்கிறப்போ முதல்ல அப்படி தான் மக்கள் எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் போக 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 தான் தெரியுது, ஓஹோ எல்லா விவரமும் தெரிஞ்சு இவன் வேணும்னே கடவுள் எனக்கு வேண்டியதில்லை, நான் பிசாசு கட்சியில் சேர்ந்துக்கிறேன், நான் தேவனுக்கு விரோதி ஆனாலும் பரவாயில்ல, பிசாசுக்கு நான் கூட போய் சேர்ந்துக்கிறேன், தோள் கொடுத்து அவனோட சேர்ந்துக்கிறேன்னு, நான் நரகம் போனாலும் பரவாயில்ல, இந்த பரலோகம் எனக்கு வேண்டாம், இந்த கர்த்தரும் வேண்டாம், இந்த பரலோகமும் வேண்டான்னு சொல்லி தெரிஞ்சு வேணும்னே தேவனுக்கு விரோதமாக போகணும்னு அவன் இந்த பழத்தை புரிச்சு சாப்பிட்டான், அப்படி பறித்து சாப்பிட்டாங்கிறத நீங்கள் முதல்ல நினைக்கணும். அப்போ எதையோ ஒன்று சாப்பிட்டு வேண்டாததை சாப்பிட்டுட்டு இவன் பாவியானான். ஆனால் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னார். இப்போ நம்ம வாசிக்கிறோம்,
கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளஞ்செடிகளும் உள்ள தேசம். அப்போ இவ்வளவு நல்ல பழங்கள் இருக்கக்கூடிய, நல்ல சாப்பாடு இருக்கக்கூடிய அப்படி ஒரு லேண்டு பற்றி சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஆட்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டு கோதுமை சாப்பிட்டா அந்த பிரச்சனையாமுங்க, வார்கோதுமை சாப்பிட்டா அந்த எங்க கோதுமை சாப்பாடாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அதை சாப்பிட்டா வியாதி வருதுன்னு ஒருத்தன் சொன்னான்னா கேட்டுக்கிட்டா இருக்கிறது. எனக்கு தெரிய ஆரம்ப கட்டங்கள், அதாவது நான் ஸ்கூலில் படித்த காலத்துல எல்லாம் கோதுமை இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ அதிகமாக இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போன ஒருபாடு பார்த்தா கோதுமை வந்துச்சு, அப்புறம் கோதுமை உப்புமா வந்துச்சு, அப்புறம் கோதுமையில் இவங்க செய்கிற எல்லா பலகாரங்களும் வந்துச்சு. அப்போ இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தெரியும். பஞ்சாப் பக்கத்துலேருந்து கோதுமை அங்கே நல்லா விளையுது, அங்கேருந்து இந்தியா முழுசும் வருதுன்னு நமக்கு தெரியும். ஆக அந்த சாப்பாடு கோதுமை இஸ்ரவேல் தேசத்தில் ஸ்டேபிள் ஃபுட், அது நல்ல ஒரு சாப்பாடு, அதுதான் நல்ல சாப்பாடாக கொடுத்துருந்தாரு. அதை இந்த ஆட்கள் எப்படி அதை மட்டுமே சாப்பிட்டா அந்த வியாதி வரும் அந்த வியாதி வரும்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அந்த சாப்பாடு கர்த்தர் கொடுத்ததில் விஷமமாக இருந்திருக்கும். அதில் இருக்க கனி மரங்கள் எல்லாத்திலையும் நீ சாப்பிட்டு பறித்து புசிக்கலான்னு சொல்லியிருந்தார். இவனுக்கு சாப்பாடாக பயிர் வகைகள் அப்படி தானே போட்டிருக்கு, பயிர் வகைகளை அவன் புசிக்கணும்னு போட்டிருக்கு. சரி, அப்போ பாவம் இல்லாத இருந்தபோது இதில் எதுவுமே அவனுக்கு ஒரு வியாதியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் பாவம் வந்த ஒரு படி எப்படி வேணாலும் மாறிக்கலாம், அது காரணம் எப்படி வேணாலும் சொல்ல காரணம் இருக்கலாம். ஆனால் அடிப்படை காரணம் பாவமாயிருது. வியாதிக்கு அடிப்படை காரணம் சாப்பிட்ற சாப்பாடே ஓரளவுக்கு பார்ட்லி விஷமாகிறது கூட அது பாவந்தான காரணம். சரி, இப்போ அதை சாப்பாடை பற்றி தான் பேசுகிறோம். ஆதாம் நல்ல பயிர் வகைகளை சாப்பிட்டு நல்ல பழங்களை சாப்பிட்டு திருப்தியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பூமி முழுசையும் கீழ்ப்படுத்தி அந்த பிசாசோடைய கொட்டத்தை அடக்கி அந்த மற்ற மிருகங்களையெல்லாம் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தை தான் கர்த்தர் கொடுத்துருந்தார். இந்த காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாம் ஊர்வன தானே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையை பண்ணாதில்ல, கர்த்தர் உண்டாக்குனது தானே அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த சர்ப்பம் அங்கே ஏவாள்கிட்ட பேசிச்சு, அப்புறம் இவங்க பாவம் செஞ்சாங்க, பழத்தை தின்னாங்க, கடைசிக்கு ஆதாம் மட்டுமா கெட்டான். ஆதாம் நிமித்தம் ஏவாள் சபிக்கப்பட்டுட்டா, ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. உன் நிமித்தம் உன் பாவத்து நிமித்தம் பூமி தன் பலனை கொடாது அப்படியெல்லாம் சொல்லிட்டாரு. இந்த கெட்டுப்போனது மனுஷர்கள் மட்டுமா இல்லை, அங்கே அநேக மிருகங்கள் எல்லாமே நல்லதாக இருந்ததில் அநேக மிருகங்கள் கெட்டுப்போச்சு. நம்பர் 1 முதல்ல கெட்டது சர்ப்பம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே சர்ப்பம் அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்துச்சு. அந்த பிசாசு சர்ப்பத்துக்குள்ளே இருந்து பேசுச்சு. ஒரு கேள்வி, இந்த சர்ப்பம் பூமியில் இருந்த ஒரு மிருகம் தானே, இந்த சர்ப்பத்துக்குள்ளே பூந்து பிசாசு பேசுனது போலவே இன்னும் அநேக, அதாவது பிசாசு அந்த சர்ப்பம் பிசாசுக்கு இடம் கொடுத்தது போல் இன்னும் வேறு அநேக மிருகங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்குமா அப்படின்னு நினச்சி பார்த்தா, ஒருவேளை ஆதாம் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சா இல்லையா தெரியாது. ஆனால் ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு அநேக மிருகங்களும் கெட்டு போச்சுங்கிறது தானே உண்மை. இப்போ சர்ப்பம் கடித்தா நம்ம சாகணுங்கிற மாதிரியா கர்த்தரை உண்டாக்கியிருப்பார்னு நினைக்கிறீங்க? ஆனால் சர்ப்பம் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அது கெட்டு போச்சு, அது விஷமுள்ளதாச்சு, அது கடிபட்டால் செத்து போயிடுறாங்க அப்படின்னு வருது. அது எல்லாமே இப்போ கொசு கடித்து எல்லா வியாதியும் செத்து போகிறாங்க அப்படின்னா அந்த கொசுவே வியாதியை பரப்புகிற ஒரு ஆளாக மாறிடுது பார்த்தீங்களா.
அப்போ கொசு முதல் கொண்டு நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்கள், மனிதனுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய மிருகங்கள் என்னன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவைகள் எல்லாம் ஆதாம் பாவம் செஞ்சதோடு சேர்ந்து அவைகளும் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அவைகள் சபிக்கப்பட்டவைகள் என்று நீங்கள் பார்க்கணும். அந்த சபிக்கப்பட்ட மிருகங்கள் மட்டும்தான் அடங்காது. அப்போ அதை அடக்கணும். ஆதாம் அதை அடக்கணும். ஆதாம் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே சர்ப்பம் பிசாசுக்கு இடம் கொடுத்துச்சு. இன்னும் அது மாதிரி வேறு எந்த மிருகங்கள் இடம் கொடுத்துச்சுன்னு எழுதலை. ஆனால் வேறு மிருகங்களை இடம் கொடுக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னு மட்டும் தெரியுது. ஆதாம் பாவம் செஞ்ச ஒருபாடு நிறைய மிருகங்கள் அதுக்கு இடம் கொடுத்துருச்சு. அப்போ ஆதாம் அவன்கிட்ட கர்த்தர் எல்லா மிருகங்களையும் கூட்டி கொண்டு பேர் வைக்க சொல்கிறப்ப அதெல்லாம் சிங்கம் பார்த்து இது யானை பார்த்து பிள்ளிருச்சா, சிங்கம் பார்த்து கத்துச்சா, புலி பார்த்து, அதாவது சிங்கம் பிள்ளிருச்சா, யானை பிள்ளிருச்சா, சிங்கம் கத்துச்சா, புலி கடிக்க வந்துச்சா, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் உட்காந்துருக்கே, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கே, அவனை மோந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. சந்தோஷமாக அவனை கிட்ட நிற்கிது. நாய் வாலாட்டிக்கிட்டு இருந்திருக்கும், பூனை மியா மியான்னு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும். இந்த மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எவ்வளோ பேர், காட்டு மிருகங்கள் ஒன்றும் தீங்கு செய்கிறது இல்லைன்னு போட்டிருக்கு. நாட்டு மிருகங்கள் இவனுக்கு சொன்னபடி கேட்டு உழுகிறதுக்கு மாடு, அப்புறம் வளர்த்தா ஆடு மாடு வளர்த்தா நல்ல சாப்பாடு பால் அப்படியெல்லாம் கிடைக்கிறதா கர்த்தர் வச்சுருந்துருக்கிறாரு. ஆனால் எப்போ பாவம் நுழைஞ்சிச்சோ இந்த மிருகங்களில் கொஞ்சம் முற்ற மாடு, கடிக்கிற கொல்ற சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் வந்துருச்சு. அப்போ அந்த மிருகங்கள்லாம் துண்டாக ஒதுக்க வைக்க வேண்டியதாகிடுச்சு. காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள்னு வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா இவன் சாப்பிட்ட ஒரு இதனால், இவனுடைய சாப்பாடு இவனை பாவத்துக்கும் பிசாசுக்கு அடிமையாக்கிருச்சு. அங்கே பவுல் ரோமர் 7 எழுதுகிறான், நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் செஞ்சு விட்றேன். இந்த நன்மையான காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியாமல் போகுது. நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னு நான் சொல்கிறான். இந்த மரண சரீரத்திலேருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படியெல்லாம் சொல்கிறான். அப்போன்னா இந்த சரீரம், இந்த சரீரமே இவனுக்கு அடங்கலை. இது இஷ்டத்துக்கு என்னத்தையாக கேட்குது, இதை செய்யணும் அதை செய்யணுங்கிறது இவனை பாவத்துக்குள்ளாக்குறது. இதில் சாப்பாடு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ நம்ம விசுவாசிகள் அநேக சமயங்களில் இயேசுநாதர் உபவாசித்தார், அதனால் நம்மளும் உபவாசிக்கணும். அப்புறம் எழுதியிருக்கு மாதத்துக்கு ஒரு முறை அந்த உபவாசம் எழுதியிருக்கு, அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறைன்னுக்கு, அப்புறம் ஒருத்தன் வாரத்துக்கு 2 தடவை நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த உபவாசங்கள்லாம் அப்புறம் அதிகமாக கூடி வந்துருச்சு. உபவாசம் பண்ணால் தான் நம்ம பிழைக்க முடியுமாங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. நாமளுமே இப்போ சபையில் வாரத்துக்கு ஒரு நாள் குறைந்தது ஒரு நேரம் உபவாசித்து நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணால் நல்லா இருக்கும்னு தானே சொல்கிறோம். அப்போ உபவாச ஜெபம்னு ஒரு சர்வீஸ் வர ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணுறதை பற்றி பேசுது. சாப்பிட்டு ஏப்பம் விட்டு உண்ட மயக்கத்தில் தூங்கி, அப்புறம் அந்த உண்டதுனால வரக்கூடிய அந்த பெருமையில் கண்டதெல்லாம் பேசி பாவத்துக்குள்ளாகி அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. ஆனால் அப்படியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னாக்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது, இயேசுவான உபவாசம் பண்ணார், 40 நாள் உபவாசம் பண்ணார், ராத்திரி பூரா போய் ஜெபம் பண்ண பண்ணார், வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ண பண்ணார். அவருக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் தேவையாக இருந்துச்சு. அதனால் நான் சுகமாக்கினேன்னு கூட சொல்லாதீங்க, நான் போய் ஜெபம் பண்ண போகணுன்ட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஆனால் இவங்க கெடுத்து விட்டாங்க. இயேசுவானவர் ஜெபத்தில் இருப்பாராம். கர்த்தர் பிதாவாகி தேவன் என்னமோ சொல்லுவாராம், அதான் செய்வாராம் அப்படின்லாம் எழுதியிருக்கு. இப்போக்கி நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். பிரசங்கி புஸ்தகம், பிரசங்கியில் 10வது அதிகாரத்தில் 16வது வசனம் வாசிக்கிறேன். அது முதல்
ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. விடியால் எந்திரிச்சோன்னு சோறு தான், அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும், முந்தின நாளே நாளைக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும், அதுக்கு முன்னாலே அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம்னா ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிடலாம், கோழி அடிக்கலாம், ஆடு அடிக்கலாம், எல்லாமே பிளான் பண்ணி அப்புறம் சாப்பாட்டை பற்றி தான் ரொம்ப பிளானிங்க. மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். விருந்து சந்தோஷத்துக்கன்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவன் உள்ளவரை கழிப்பாக்கும், பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். இதில் திராட்சரசத்தை பற்றி சொல்லியிருக்கு, அது கழிப்பு உண்டாக்கும், விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. அப்புறம் இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு வாசித்து காட்டணும். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே அப்படின்னு எழுதியிருக்கு. பின்னாடியே 6வது வசனம், வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இருக்காது. நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய் அப்படி சொல்கிறார். அப்போ இங்கே இந்த சாப்பாடு அதிபதியின் முன்னாடி உட்கார்ந்து அவன் உனக்கு விருந்து செய்கிறேன்னு சொன்னால் என்ன வச்சுருக்காங்கன்னு பாரு, கவனி, நீ போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில் கத்தி வை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்னது, அங்கே என்னமோ சொல்கிறாரே, நாம் அதை கவனிக்கணுமே. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமேன்னு சொல்லிட்டார். அப்போ இப்போல்லாம் நம்ம பொதுவாக எங்கேயாவது விருந்துன்னு போனால் பெரியவங்க எதாவது கொடுக்குறாங்கன்னா அளவோடு சாப்பிட்டுட்டு நிதானமாக நம்ம கிளம்பி வர்றது ரொம்ப மரியாதைக்குரிய விஷயம்னு, சரியான விஷயம்னு நமக்கு புரியணும். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட கூட இராது. நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். சாப்பாடுங்க. சரி, இப்போ நான் இன்னொரு பகுதி, அதில் நீதிமொழிகள் 24ல் 29வது வசனம் முதல், ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும், கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பல என்று தோன்றும்போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாழ்வைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை,
என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்று சொல்லுவாய். இப்பொழுது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அஞ்ஞானிகள் பலியிடுகிறதை கர்த்தருக்கல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் அப்படின்னு வாசிச்சிருக்கீங்களா? சரி, நீங்கள் கர்த்தருக்கு பலியிடுகிறது பற்றி பழைய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கு? அந்த பஸ்கா ஆடு, அந்த ஆட்டின் மாம்சத்தை புசிக்கிறத பற்றி எழுதியிருக்கா? அந்த பஸ்கா ஆடு தானே இயேசு நமக்காக பலியிடப்பட்டதாக அந்த கணக்கில் இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தி அப்படின்னு அதை அனுசரிக்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறப்ப என்னத்தை புசிக்கிறீங்க, என்னத்தை நீங்கள் பானம் பண்ணுறீங்க? இயேசுவோடைய சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டதுன்னு அவர் சொல்கிறாரு. அதை நீங்கள் புசித்து அவரோட கூட இணைந்திருக்கீங்க. அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி அவரோட கூட இணைந்திருக்கீங்க. ஆனால் அஞ்ஞானிகள் பலியிடுகிறதை வேறு எங்கேயோ பலியிடுறாங்க. அவங்க அதை புசிக்கிறாங்க, அதோட அவங்க இணைந்திருக்கிறாங்க. அவங்க எதுக்கு பலியிடுறாங்களோ அந்த பலியிட்டதை புசித்து அவங்க அந்த வகைராவோட இணைந்திருக்கிறாங்கன்னு. இங்கே நீங்கள் கர்த்தருக்கு பலியிட்டு அந்த பலியிட்டு தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தில் பங்குள்ளவர்களா, உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம்னு சொன்னது போல் அந்த கர்த்தருடைய அப்பம், ஜீவ அப்பம் நானே என்றார். அதில் நீங்கள் பங்கு பெற்றவர்களா? அப்போ நீங்கள் யாரோட கூட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? நீங்கள் இந்த சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக, அதாவது நீங்கள் வெறுமன சாப்பாடு கூட கர்த்தாவே அதை ஆசீர்வதிங்கிறதுனால இயேசுவின் நிமித்தம் நீங்கள் சாப்பிட்றது அப்படின்னு வருது. அப்போ இயேசுவின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த சாப்பாட்டை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு கூட கர்த்தர் அங்கே எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதை வாசிக்கிறேன். யாத்ராகமம் 23வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஒரு வசனத்தை கவனிங்க. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சாப்பாடு சாப்பிட்றது. அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுறோம்? கர்த்தாவே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறீர். உன் தேசத்தில் கற்பம் விழுகிறதும் மலடும் கற்பம் விழுகிறதும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களே. நீர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை, சாப்பாட்டை ஆசீர்வதிச்சு தாரோம், நாங்கள் உமக்கு மகிமையாக வாழ்ந்துருக்கட்டும் அப்படி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த சாப்பாடு ஆசீர்வாதமாகவும் இருக்குது. ஆதாம் சாப்பிட்டு அதை சாபமாகவும் ஆக்கினான். அதை நீங்கள் நினைத்து பார்த்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சாப்பாட்டை நல்லா சாப்பிட்றதுக்கு தீர்மானிங்க. தேவைப்படுகிற போது ஒரு நேரம் உபவாசம், வயிற்றை காலி போட்டு சரீரம் உண்ட களைப்பில் தூங்காதபடிக்கு நம்ம சரீரத்தை நல்லா வச்சுருக்கிறதுக்காக அளவாக புசிக்கிறத பற்றி பைபிள் பேசுது. அது ஆசீர்வாதமானதாக நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லுது. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. சாப்பாடு ஆசீர்வாதமாகவும் இருக்கும், அது சாபமாகவும் மாறிடலாம். கீழ்ப்படியாமையில் கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டு சாபமாக்கிக்கிற வேண்டாம். உங்களுக்கே அது சாப்பாடு சரியில்லை, இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா அதை நிறுத்துறது நல்லது. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் சாப்பிட்டு திருப்தி ஆகிறத விரும்புகிற தேவன். அதனால் அப்படி ஆசீர்வதித்திருக்கிற தேவன். ஓகே, காட் பிளஸ் யூ.